is Shweta. My name is Inder and welcome to our channel. It's time for Shahjahan. Let's watch it. வாங்க என் கவிதையே குளிர் நிலவே Okay. பூக்களும் உன்னை பார்த்து புன்னகை புரியும் உனது நிழலில் எனது நிழலை உனக்கு தெரியாமலேயே கனவு கூட எனக்கு பிடிக்கிறது நீ என் காதோடு காதல் சொல்வதா மாநகர பேருந்தும் எனக்கு டைட்டானிக் கப்பல் தான் பயணமாகும் போது என்னங்க நீங்க மனசுக்குள்ள சின்ன பையங்கிற நினைப்பா டை அடிக்க ஆரம்பிச்சு 10 வருஷம் ஆச்சு. நான் ஒன்ன வந்துச்சு நினைச்சியா உன் பையன் அவர் காதலிய வர்ணிச்சு தீட்டின காதல் கடிதம் ஐயாவை வேலைக்கு அப்ளிகேஷன் போட சொன்னா ஏதோ ஞாபகத்துல இதை வச்சு அனுப்பிச்சிருக்காரு. நல்ல வேலை மேனேஜர் ஃப்ரெண்டுங்கிறதுனால கூப்பிட்டு கையில கொடுத்துட்டான். ஐயோ எதுக்கோ போனா இப்போ இவனே காதலிக்க ஆரம்பிச்சான். இதனால என்னென்ன பிரச்சனை எல்லாம் வரப்போதோ. என்ன புகழலனா உங்களுக்கு தூக்கம் வராத. என்னது அப்பாயின்மெண்ட் ஆஃபீஸர்? ஓ அதுவும் அனுப்பிட்டாங்களா? நம்ம குவாலிஃபிகேஷன் அப்படி. என்னை பத்தி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு, உங்களுக்கு தான் தெரியல. ஆமா என் கவிதை இந்த மாதிரி உன் பர்த்டே, அவன் பிறந்த நாள், அப்புறம் நம்ம கல்யாண நாள், இப்படி ஏதாவது வந்தாதான் வாய்க்கு ருசியாவே சாப்பிட முடியுது. நானே ரொம்ப நாளா சொல்ல நினைச்சிட்டு இருந்தேன். தைரியமா சொல்லிட்டீங்கப்பா. ஏன் நீதான் இருக்கியே, பண்ண வேண்டியதானே? பாத்தீங்களா, கோயிலுக்கு போயிட்டு வந்தாச்சா? இப்ப வரமாட்டேன்னு சொல்லிட்டேன். ஏமா? நான் அதை விட ஒரு நல்ல காரியம் பண்ணிருக்கேன்ப்பா. என்ன? கண் தானம் பண்ணிருக்கேன். பேத்தி பிறந்த நாள் அதுவுமா இப்படி அவசரமா பண்ணிட்டு வந்திருக்கேன். இப்படி எல்லாரும் தப்பா நினைக்கிறதுனாலதான் மனுஷனுக்கு சேர வேண்டிய கண்ணெல்லாம் வேஸ்டா மண்ணுக்கு போயிட்டு இருக்கு. நான் என் கண்ணு மனுஷனுக்கு போகணும்னு ஆசைப்படுறேன். என்ன அசோக்கு இன்னைக்கு இவ்வளவு லேட்டா வர்ற நீயே? நான் வந்து ஒரு நல்ல காரியம் பண்ணிட்டு வந்திருக்கேன். என்ன இங்க எல்லாருக்கும் பாக்ஸ்ல டிக்கெட் போட்டுக்கியா? சொன்ன தானம் பண்ணிட்டு வந்திருக்கேன், நீங்க எல்லாரும் செய்யணும். ஏப்பா ஏதாவது துட்டு கொடுப்பாங்களா? ஏதாவது கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரிலாம் நீங்க நினைக்கிறதுனால தான்டா மனுஷங்களுக்கு போய் சேர வேண்டிய கண்ணெல்லாம் வேஸ்டா மண்ணுக்கு போயிட்டு இருக்கு. நம்ம கண்ணு மனுஷங்களுக்கு போய் சேரணும்னு ஆசைப்படுறேன். பாத்தியாடா ஐயா ஏதோ புதுசா கருத்துலாம் சொல்றாருப்பா. அவன் ஆள் சொல்றதெல்லாம் நமக்கு அப்படியே ரிப்பீட் பண்றான் போல இருக்கு. ஏண்டா அவ பண்றதெல்லாம் நீயும் பண்ற, அவ சொல்றதெல்லாம் நீயும் சொல்ற. முதல்ல நீ உன் காதல அவகிட்ட சொல்லிட்டியா இல்லையா? நான் என்ன பேசுறேன், நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க? டேய் நீ அவன்கிட்ட பேசணுன்றதுக்காகத்தான் நாங்க உங்ககிட்ட இவ்வளவு தூரம் பேசிட்டு இருக்கிறோம். இது ஏன் லவ் மேட்டர், இதுல யாரும் தலையிட வேணாம். ஏன்டா சொல்ல மாட்டேன்? ஏன்டா எவன் லவ்க்குறாமோ ஹெல்ப் பண்றதுக்கு எங்களை கூப்பிடுற? ஆனா உன் லவ் மேட்டரை பத்தி நாங்க தெரிஞ்ச கூடாதுல்ல? டேய் நாளைக்கு உனக்கு ஏதாவது ஆகி போச்சுன்னா உங்க அப்பா அம்மா எங்களை தானே கேட்பாங்க. ஏன்டா இந்த ஒரு விஷயத்துல மட்டும் எங்களை கேட்பாங்க? என்ன தப்பா நினைக்கிட்டா? ஆனா நீ ஏன்டா உன் லவ் இன்னும் அந்த பொண்ணுகிட்ட சொல்ல மாட்டேங்கிற? அது முடியாது. ஏன் முடியாது? சொல்ல முடியாது. சொல்லட்டா, ஏன் சொல்ல முடியாது? முடியாதுடா. டேய் இன்னைக்கு உன் லவ் நீ அவகிட்ட சொல்ற. முடியாது. ஏன் முடியாது? முடியாது. அதான் ஏன் முடியாது? முடியாதுடா, முடியாதுடா. டேய் ஊர்ல உள்ள லவ்வுக்கெல்லாம் நீ ஹெல்ப் பண்றீங்களா? உன் லவ் சொல்ல மட்டும் ஏன் தயங்க? சொல்லி தொலையடா. சொன்ன என்ன ஆயிடும்? சொன்ன செத்துருவாடா. சொன்ன செத்துருவா. இப்போ நான் உங்களுக்கு சொல்லணும், அவ்வளவுதானே? வாங்கடா என் கூட. என் ஃப்ரெண்டு கிரீன். இப்போ நீங்க எனக்கு எப்படியோ அப்படிதான் ஒரு சமயத்தில் நானே இவனும். ஆனால் இப்போ என்ன யாருன்னு உனக்கு தெரியாது. அவன்
நான் ஏன் இப்படி ஆனான்னு உங்களுக்கு தெரியுமாடா? தெரியுமாடா? டேய், அதை வச்சுட்டு வாடா. நான் லவ் பண்ற பொண்ணு அவதான்டா. Okay. சூப்பரா இருக்காடா. அப்படியாடா? டேய், இது அவன் குமரன் கர்நாடக சொல்லிடாதடா, அவனுக்கு கலாய்ச்சிடுவானுங்க. சரி சரி, டைம் வேஸ்ட் பண்ணாம அந்த பொண்ணுகிட்ட போய் லவ் சொல்லப்போ. டேய் டேய், யாரா? டேய், பயமா இருக்குடா. இப்பெல்லாம் பயந்துக்கிட்டு இருந்தேன்னா வேலைக்கே ஆகாது. சரி விடு, உனக்காக அந்த பொண்ணுகிட்ட நான் போய் பேசுறேன். இருடா அசோக். அசோக், பயமா இருக்குடா. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, பிரச்சனை ஆகிடும்டாவே. சொன்னா கேட்க வேணா, ஒரு பிரச்சனை வராத. இல்லை சொன்னா கேட்க வேணா. அசோக் ஈஸியாக சொன்னா வேணாம். நான் சொன்னா கேட்டுக்கிட்டு ஏதாவது பிரச்சனை ஆகிட போதா? வேணாடா ப்ளீஸ் அசோக். நான் ட்ரெயினில் ஏன்னா பயமா இருக்குடா. அறிவிட்டு சூப்பர் சான்ஸ் கிடைச்சது, கெடுத்துட்டியா? Okay. நீ வேஸ்டா. நீ எத்தனை வருஷம் ஆனாலும் நான் லவ் சொல்லவே முடியாது. ஏய் கோவிச்சுக்காதரா ஷோ. பின்னாலே சுத்துறேன்ற, ஊருக்கு காதலிக்கிறேன்ற, அவர் போய் லவ் சொல்றானா நீயும் சொல்ல மாட்டேன்ற, ஹெல்ப் பண்றவனே விட மாட்டேன்ற. சரி விட்டு சொல்றானா அவன் இல்லவே என்னால் வாழ முடியாதுன்ற. அப்படி எதுக்கிட்ட பயப்படுற? அசோக், வேற வழியே இல்லையாடா? கல்யாணம் பண்ணி போறல? கண்டிப்பா. அப்ப வீட்டுக்கு போய் பொண்ணுக்கிற வேண்டியதாம்மா. எல்லாம் நான் பேசிக்கிறேன், நீ வா. வணக்கம். ஏய் ஐஸ்வர்யா, நீ எழுதி காட்டு. எழுது. இவன் என் ஃப்ரெண்டு கிரி, கம்ப்யூட்டர் இன்ஜினியராக இருக்கிறான். மாதம் 7,000 ரூபா சம்பளம். அவங்க அப்பா வரதராஜனுக்கு ஹவுஸ் ஒய்ஃப். நல்ல கௌரவமான குடும்பம், ஒரே பையன். திடீர்னு வந்து இதெல்லாம் நான் ஏன் சொல்கிறேன்னு உங்களுக்கு புரியாமல் இருக்கலாம். ஆயிஷாவும் கிரியும் ஒரு குயிரா காதலிக்கிறாங்க. அவன் இல்லாம ஆயிஷா இல்லை, ஆயிஷா இல்லாம இவன் இல்லை. Oh. அது மட்டும் இல்லை, ஆயிஷாவை அவன் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறான். Okay, this. என்ன ஆயிஷா, நான் சொன்னதெல்லாம் கரெக்டு தானே? சொல்லிட்டேன். டேய், ஆயிஷா கிட்ட நான் இது வரைக்கும் பேசினது கூட கிடையாது. நீ என்னடா எதுவும் சொல்ற? 2 பேரும் பேசிக்கலன்னா லவ் இல்லைன்னு அர்த்தமா? சும்மா நான் பார்த்துக்கிறேன். எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா. பழட்டா நீ. நாளைக்கு தான் உங்கள் அம்மா அப்பாவோட வந்து மறுபடியும் பொண்ணு கேட்க போகிறோம்ல. என்ன எல்லாருக்கும் அதிர்ச்சியாக இருக்கா? நாளைக்கு பாருங்க, இதை விட பெரிய அதிர்ச்சியாக தர போகிறோம். சொல்லிட்டு வாடா. ஐயோ, கௌரவமா வாழ்ந்த நம்ம குடும்ப மானத்தை இப்படி கெடுத்துட்டியே. இனிமே ஊரே கூடி சிரிக்குமே. வேலைக்கு போயிட்டு வாடின்னு சொன்னா இப்படி பண்ணிட்டியேடி பாவி. அம்மா, அவங்க யாருன்னு எனக்கு தெரியாதுமா. அடடா, வாயில வெண்ணெய் வச்ச கூட குழந்தைங்க மாதிரி இல்லையே. இல்ல
வளர்த்த விதம் அப்படி. அப்பா அப்பா எல்லாரும் என்ன தப்பா நினைக்கிறாங்க. நிஜமா அவங்க யாருன்னு எனக்கு தெரியாது. உங்களுக்கு என்ன பத்தி தெரியுமோ இல்லப்பா? சொல்லுங்கப்பா, சொல்லுங்கப்பா. நீங்களாவது என்ன நம்புங்கப்பா. பொண்ணுங்க தலை குனிஞ்சு நடக்கணும்னு சொல்றது ஏன் தெரியுமா? அப்பதான் குடும்பத்தில் இருக்கிற எல்லாரும் தலை நிமிர்ந்து நடக்க முடியும். ஆனா நீ எங்க எல்லாரையும் தலை குனிய வச்சுட்டியே. அவன் மனசுல நான் இருக்கா இல்லைன்னு தெரியாமலே அவசரப்பட்டுட்டோமேடா. உயிரோடு இருந்திருந்தா கூட காதலிக்கிறனாலும் பரவாயில்ல, பார்த்துக்கிட்டாவது இருந்திருப்பேன். நான் உயிருக்குள்ள காதலிச்ச ஆயிஷா செத்து போயிட்டாடா, செத்து போயிட்டா. இல்லடா, அவ சாப்பிடலடா, நான் தான்டா அவளை கொண்டுட்டேன். உன்னை காதலிக்கிறாளா இல்லையான்னு தெரிஞ்சுக்காம நான் தான்டா அவசரப்பட்டு. என்னை மன்னிச்சிடுறா, நான் தான்டா தப்பு பண்ணிட்டு என்னை மன்னிச்சிடுறா. But he was alive, right? He's alive. வீட்டுனால வாழ முடியாதுடா. He was shocked. யோசிக்காம அவசரப்பட்டு நான் செஞ்ச தப்பால அந்த அப்பாவி பொண்ணு செத்துட்டான். உயிர் காப்பான் தோழன்னு சொல்லுவாங்க. ஆனா இவன் தன்னை சுத்தி நடக்கிற எதுவுமே தெரியாம உயிருள்ள பணமா கிடக்க நான் காரணமாயிட்டேன். எந்த பாவம் அறியாத அந்த ரெண்டு குடும்பத்தோட நிம்மதியும் போச்சு. இன்னொரு தடவை அப்படி ஒரு முட்டாள்தனம் என் வாழ்க்கையில மட்டும் இல்லை, யார் வாழ்க்கையிலையும் நடக்கக்கூடாது. ஒரு பொண்ணு நம்மளை பார்க்கறதுனாலும் 4 வார்த்தை பேசுறதுனாலையோ அது நம்ம காதல் தப்பா நினைச்சிக்க கூடாது. அவன் மனசுல நம்ம இருக்குமா இல்லையான்னு தெரியற வரைக்கும் நம்ம பொறுமையா இருக்கணும். Actually, that's true. Absolutely true. நான் தெரியாம செஞ்ச தப்புக்காகத்தான் யார் காதலா இருந்தாலும் சரி, உண்மை காதல்னா என் உயிரை கொடுப்பேன். எல்லாருக்கும் காதலர் தினம் நல்வாழ்த்துக்கள். இந்த சந்தோஷமான நாள்ல காதலை பத்தி எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா?
சார் காதலை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? போடி அவமா அல்லாண்டுக்கிறான் காதெல்லாம் கத்திரிக்காய். Oh, so this is the backstory. Actually. So now we know what happened actually and everything. You know, but he is right. We cannot. He No, made a we mistake cannot do once. hurry up He or made a something mistake like once, that, okay, yeah. but it kind of fired back. वही वो लाइक बोलते ना जल्दबाजी में कुछ डिसीजन नहीं ले सकते हैं. Be patient when you love Patient, someone. yeah, with philosophy. Yeah. And even we want to know if that person is loving you or not. If not, Because nothing like they never spoke to her, nothing. They never went to her house and said, okay, they both love each other. They both can't love. And she was like, trying to explain, but no one was ready to listen that she don't know them. absolutely. So that's what happened here, of course. But I think bad for them now. Both of them, like just from one mistake, like both the families are ruined. Disturbed, yeah, actually. Okay. Cool. We'll watch more scenes, guys. तब तक के लिए वीडियो को like, subscribe, Share, comment, click on the bell icon.